நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நல்ல பாம்பே, இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே, இப்ப என் முன்னாடி வந்து நின்னு ஆடுவாம்பே, விளையாடுவாம்பே. பாம்பே கல்கத்தா மெட்ராஸ், நான் வந்து விளையாட்டுக்கு தபாதா பாடுனேன். கும்புற பாம்பே போயிடு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அது வாட்டுக்கு உள்ள இருந்து எல்லாம் அதிகமா போச்சு. ஏண்டா ஞாயிறு வாட்சிமேனு, உனக்கு நான் ஒரு பாட்டு ஒரு கேடு, அதுலயும் பாம்பு பாட்டாடா பாடுவேன். மழையா குயிலு மழையா அது கொஞ்சம் வந்துடுறேன். தோட்டம் பாத்து வாடா, பாம்பு தோலை வித்தா 10,000 ரூபாய் கிடைக்கும்டா. நாம 5,000 ரூபாய் தனியா கொடுத்துருந்தேன், ஆளுக்கு பாதி. இப்பவே சொல்லிட்டேன். எங்க பாம்பு காணா? பாம்பு இருடா, காணுமே. பாரு அங்க இருக்கும், இருக்கும் இங்க. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. பாம்பு அடிச்சிட்டேன். பாம்பு 10,000 ரூபாய் எனக்கு தான். டேய் ஆளுக்கு 5,000 எடுத்துக்கலாம்டா. ஏன் அடிக்கிறா? எடுடா எடுடா. இது என்னடா பாம்பா? பைப்பு பைப்புடா. போடா அந்த பக்கம். என்னைக்கு இருந்தாலும் இந்த பாம்பு என் கண்ணுல படாமலா போயிடும். குழந்தை உயிரோட இந்த மாதிரி யானை மேல வந்துட்டா மட்டும் நான் பயந்துட்டு உள்ள விட்டுருவேனா? அதெல்லாம் முடியாது. போ இந்த மாதிரி யானை என் முன்னாடி நான் ஒரே அம்மா. ஏண்டி பேரஞ்ச மாதிரி அலறாங்க? ஒப்ப மண்டைய போட்டானா? இல்லங்க, குழந்தை மேல யானை இல்ல, யானை மேல குழந்தை கோர்காவை தள்ளிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து. என்ன வாரு? கை கட்டு, கை கட்டு. ஆமா, உன் பேர் என்ன? என்னம்மா இப்படி கேக்குற? நான் தாய் மாமன்ல. பேரு மாமா காலையெல்லாம் மலையேறி போச்சு, மரியாதை உன் பேர் சொல்லு. ஆர்ஜி. நீ ஆர்ஜியா இருந்தா என்ன, நீ ஐஜியா இருந்தா என்ன, இனிமே இந்த வீட்டுக்கு நீ தான் வாட்ச்மேன். தோட்ட வேலை எல்லாம் நீ தான் செய்யணும். ஏன் மரமன் நிக்கிற? போ. என்ன பாக்குற? நீ தொப்புள் கீழே புடவை கட்டி இருக்குது, கணேசனுக்கே பிடிக்கல. இனிமே ஒழுங்கா நூல் புடவை கட்டிக்கிட்டு சமையல் செய்யணும், வீடெல்லாம் கூட்டணும், விழுகணும். என்ன? போ சீக்கிரம் போ. சொல்ல மாட்டீங்க? வா பாப்பா, உன்ன மாதிரி குழந்தைங்க 3 கால் சைக்கிள்ல தான் வரும். நீ 5 கால் யானையில வர்ற? எனக்கு 5 காலா? துபிக்கே சேர்த்துதான் சொல்ற. எங்க போற? நீ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன். இனிமே நீ தான் இந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், பாத்ரூம் கழுவணும். பாத்ரூமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. கெட்டவனோட பழகினா வாழ்க்கை நாரிடும். இப்ப வாடு புரிஞ்சுக்கிட்டே போ. இந்த பக்கம் பாம்பு, இந்த பக்கம் யானை, கீழே துப்பாக்கி. இப்படி போட்டா எப்படியா போ. கடவுளே 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 கடவுளே. மனுஷா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் 3 மாசம் சம்பளம் போனஸா கொடுத்து நீதான் வாட்ச்மேனா? உள்ள நடக்கிறத வெளியே சொன்ன எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு கோமணத்தோட அனுப்பிச்சிருவாங்க. இந்த பாரு, ஐயா பாப்பாவை பாக்குறதுக்காக அடிக்கடி வருவாரு. சல்யூட் அடிச்சு கதவை திறந்து விடணும். புரியுதா? கணேசா!
வெள்ளி தட்டுல வெடக்கோழி குருமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அலுமினிய தட்டுல ஆறு கஞ்சி ஊத்தி வச்சிருக்கிறாளா குட்டி பிசாசு. கூட்டம் கூட்டம் இடத்துல எல்லாம் ஆட்டம் ஆடி நான் பாசமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாயாசங்கடை குடிச்சிட்டு இருந்த, சிங்கிள் டிக்கெட்ல லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. பாவி கார் வாங்கி தரேன், பங்களா வாங்கி தரேன் கூட்டிட்டு வந்து தண்ணி சரி போட்டு வச்சிருக்கேன். நான் எங்க பாரு போக முடியாது. பாப்பாவோட அப்பா அம்மாவை நம்ம ஜெயில போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா பாப்பா நம்மள பழி வாங்குது. சும்மா புலமாதா. எனக்கு காக்கி சட்டை கொடுத்த அந்த குட்டி பிசாசுக்கு கருமாதிக்கு நாள் குறிக்கிறேன். தம்பி, உங்க அப்பா நடிச்ச ரத்த கண்ணீர் படத்தை 25 தடவை பார்த்திருக்கேன். உங்க அண்ணன் வாசு நடிச்ச பாரத விலாஸ் படத்தை 15 தடவை பார்த்திருக்கேன். நடிச்ச சின்ன தம்பி படத்தை 10 தடவை பார்த்திருக்கேன். நான் நடிச்சேன்றதுக்காக சின்ன தம்பி 10 தடவை பார்த்தா? குசும்புவும் நடிச்சதுங்கிறதுக்காக. குசும்புவா? உனக்கு ரொம்ப குசும்புடா உன்ன. ஐயோ தம்பி, உன் குடும்பத்துக்கே நான் ரசிக, என்ன விட்டு சாமியே சரணம். எதுவுமே இல்ல. பாபு குருசாமி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போய் மீதி சமத்தை கூப்பிடலாம். ஏறுங்க சாமி. இந்தியன் பீனல் கோட் செக்ஷன்ஸ் 302, 306 பிரகாரம் குற்றம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன், லக்ஷ்மி இவர்களை இல்லவே இல்ல. இந்த பழையத்துல இருந்தது எங்க அப்பா அம்மா இல்ல, எங்க மாமா தான். வேணும்னா இந்த கேசட்டை போட்டு பாருங்க. யுவர் ஆனர், குழந்தை கேசட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னால இந்த குழந்தையை விசாரிக்க எனக்கு அனுமதி வேணும். எஸ், ப்ரொசீட். ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர எதுவும் இல்லை. நான் எத்தனை சினிமா பார்த்திருக்கேன், எல்லாத்துலயும் இதுதான் சொல்றீங்க. என்னடா வம்பா இருக்குது? யுவர் ஆனர், இந்த குழந்தைக்கு நிறைய சினிமா படம் பார்க்கிற பழக்கம் உண்டு நினைக்கிறேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தேவைதானா? எஸ் யுவர் ஆனர். நிறைய சினிமா படம் பார்க்கறதுனால இந்த குழந்தையுடைய பிஞ்சு நெஞ்சில நஞ்சு கலந்து இருக்குது. அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கக்க போகுது. ஐ see. You got a point there. தொடர்ந்து கேளுங்க. ஏமா, உன் பேர் என்ன? இப்பதான் 3 தடவை ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி கூப்பிட்டாங்க. காதல செவிடா. தூக்க சைஸ்ல இருந்தாலும் நல்ல வக்கனையா பேசுறியே. ஏமா ஸ்ரீலேகா? என் பேர் ஸ்ரீரேகா இல்ல, ஸ்ரீதேவி. காதல் செவிடுன்னு நினைச்சேன், மறுபடியும் உண்டா? அது போட்டோம். என்ன இது? கேசட். இது கூட தெரியாது? தெரியும். இது எப்படி உனக்கு கிடைச்சது? கடையில இருந்து வாங்கினேன். அதுவும் தெரியும். உன் கைக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். அதுவா இல்ல, நானா இருக்கேன். இதுல என்ன இருக்குது? டேப் இருக்குதுன்னு சொல்லாத. இதுல என்ன பதிவு செஞ்சிருக்குதுன்னு கோர்ட்டுக்கு சொல்லு. எங்க மாமா, குயிலு, சால்ரா அவங்க 3 பேரும் எப்படி கொலை செஞ்சாங்கன்னு வாயால சொன்னதை இந்த வீடியோல எடுத்திருக்கேன். பொய், பச்சை பொய், பகிரங்க பொய், இமாலய பொய். ஒரு சின்ன பொண்ணு வீடியோ கேமராவில படம் எடுத்து பதிவு செஞ்சிருக்குன்னா அதை நம்பவே முடியல. இந்த பொண்ணு நம்ம காதுல பூ சுத்தல, மலர் வளையத்தையே மாட்ட பாக்குது. யுவர் ஆனர், சின்ன பொண்ணு, அதுவும் நம்ம நாட்டு பொண்ணு, இதுக்கு இவ்வளவு திறமை இருக்குதா? எனக்கு சிரிப்பு வருது, ஆனா சிரிக்க முடியல. ஏன் சார், நம்ம நாட்டு பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? ஆமா சார், 3 வயசு பொண்ணு ஜப்பான்ல கார் ஓடுனா நம்புவீங்க. 4 வயசு பொண்ணு ரஷ்யால நாளெல்லாம் கடல்ல நீச்சல் அடிக்குன்னா கை தட்டுவீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த ஒரு 5 வயசு பொண்ணு அமெரிக்கால சொல்லிச்சுன்னா ஆன வாய் பொழுது பாப்பீங்க. ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்க எது செஞ்சாலும் ஏன் சார் கேவலமா நினைக்கிறீங்க? இந்தியாவை அன்னைக்கு ஆள்றதும் ஒரு பொம்பளை சார், தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆள்றதும் ஒரு பொம்பளை தான் சார். யுவர் ஆனர், இந்த சாட்சி என்ன போட்டு குழப்புது. குழப்பத்துக்கு என்ன நீங்க குட்டையா? அனாவசிய பேச்சு வேண்டாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கேசட்ல என்ன இருக்கு? உங்க கேள்விக்கு பதில் இந்த கேசட்ல இருக்கு. போட்டு பாருங்க தெரியும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே.
ஐயோ கேசட் மாறி போச்சு. ஏன் இந்த வக்கீல் தான் மாத்திட்டாருன்னு சொல்ல. தபா இந்த கேம்ஸ் எல்லாம் இங்க காட்டாம இது ஸ்கூல் பிளே கிரவுண்ட் இல்ல, கோர்ட். எனக்கே சில சமயம் பயமா இருக்குது. அப்ப என்ன சொன்னேன்? அமெரிக்க பொண்ணு செஞ்சா ஆச்சரியப்படுறோம், பாரிஸ் பொண்ணு செஞ்சா பாராட்டுறோம், ரஷ்ய பொண்ணு செஞ்சா குஷி ஆயிடுறோம்னு சொன்னேன்ல. இப்பவாவது புரியுதா? நம்ம நாட்டு பொண்ணுங்களுக்கு பாண்டி ஆட தெரியும், தாயக்கட்டை உருட்ட தெரியும், வாய் வலிக்கு அரட்டடிக்க தெரியும், பவரு முட்டை திங்க தெரியும். உண்மையை சொன்னா எரியுது இல்ல? ஏன் அழுவுற? என்னாச்சு? குழந்தை அழுகுங்க. உட்வாட்ஸ் கிரேட் வாட்டர் கொடுக்க சொல்லு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அதைத்தான் கொடுத்தாங்க. எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி அதைத்தான் கொடுத்தாங்க. நான்சென்ஸ். ஐ எம் வெரி சாரி யுவர் ஆனர். யாரையா நீங்க? ஆந்திராவுல இருந்து சினிமா நடிகர் நடிகைகள்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா? எல்லாம் பக்கத்து தெருவில் இருக்காங்க, அங்க போய் பாருங்க. நடிகரை பார்க்க வரல, உங்க அம்மாவையும் ஐயாவையும் பார்க்க வந்திருக்கோம். எங்க அம்மாவையும் ஐயாவையும் நீ பார்க்கணும்னா செத்து சொர்க்கத்துக்கு போனாதான் பார்க்க முடியும். யோ, உங்க முதலாளி ஐயாவையும் அம்மாவையும் வர சொல்லியா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்கள் எல்லாம் இந்த வீட்டு ஐயாவை அம்மாவை பார்க்க மாட்டாங்கய்யா. இந்த பாரியா, என் லட்டிக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாளாச்சு. முட்டிக்கு முட்டி தட்டி விடுவேன், மரியாதையா போயிடு. நெத்தியில நாமம் போட்டிருக்கிற, வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்காத. கவுத்துறியா? முடியாதியா? போடா போத்தி மரம். கோயில் வாசல உட்கார்றவெல்லாம் கேட்டு வாசல உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ எல்லாம் பள்ளி வைக்க இங்க வந்து என்ன தகராறு? அம்மா, உங்களையும் ஐயாவையும் பார்க்கணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்காமா இந்த சோத்த முக்கி. சரி அவங்களை உள்ள விடுங்க. அம்மா சொன்னா அப்பிலே கிடையாது. நான் வந்து பேசு. போங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு குழந்தை பிறந்தது உன்னோட அருளாலுதான். இவ்வளவு அழகான குழந்தையை கொடுத்துட்ட, ஆனா அவளை பேச முடியாம பண்ணிட்ட. நீ தான் அவளை எப்படியாவது பேச வைக்கணும். என்ன லட்சுமி இது தினமும் என் கால வந்துட்டு? சாமி காலில் விழுந்தா நினைச்சது நடக்கும், புருஷன் காலில் விழுந்தா நடக்கிறது நிலைக்கும்னு சொல்லுவாங்க. ஐயா, உங்களை பார்க்க மேனேஜர் வந்திருக்காரு. தயங்காதீங்க பிரதாப், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு காக்க பிடிக்கும்னு நினைக்காதீங்க. உங்க குழந்தை பிள்ளை ஆரம்பிச்ச எல்லா பிசினஸும் ரொம்ப சிறப்பா நடக்குது சார். அதுக்கு திறமையான மேனேஜர் நீங்க தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் உங்க நல்ல நேரம் தான் சார். பூரூர்ல ஃபேக்டரி கட்ட இடம் பார்க்க சொன்னீங்களே, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டேன். நீங்க சொன்னா நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எது செஞ்சாலும் ஓகே. என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அட்லீஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் சார். உங்க மேல நம்பிக்கை இருக்கு, கடவுளோட அருள் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி கணக்கு விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஏன் அந்த பக்கம் கூட நான் வரவே மாட்டேன். ஒன்றும் இல்லம்மா, நம்ம ஊர் கோவிலை கட்டி முடிக்கிற கான்ட்ராக்ட உங்க அண்ணங்கிட்ட கொடுத்துருந்தம்மா. அவரு என்னடான்னா பல லட்சத்தை சாப்பிட்டுட்டாருமா. ஊர்க்காரவங்க எல்லாம் நான் தான் மோசம் பண்ணி விட்டதா என்ன தப்பா பேசுறாங்கம்மா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க கூட்டுக்காரர்கிட்ட சொல்லி இந்த கோவிலை கட்டி முடிக்கணும்மா. நானும் என் புருஷனும் அதே கோயில்ல கட்டட வேலை பார்த்து கூலி வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதே கோயில்ல கட்டுற பாகியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவர்கிட்ட சொல்லி நான் உடனே கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் பயத்துல பார பார்த்த தாயி, பழத்தை நினைக்கிறதே பாவம்னு நினைக்கிற இந்த காலத்துல பட்ட கட்டத்து பெருமையா நினைக்கிறியே. நீதான் தாயி இந்த கோயிலை கட்டி முடிக்கணும். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பாக்கியமும் தகுதியும் உனக்கு தான் தாய் இருக்கு. நான் வர்றேன் தாயி, நான் வர்றேன் தாயி. வாங்க. தங்கச்சி நல்லா இருக்கியா தங்கச்சி? என்னமா அது நேர்மையா ஒழுக்கம் நாணயம் இந்த மூணுக்கும் பேர் போனவரு உங்க அண்ணன். அவர் இருக்கும்போது கட்டட வேலை வேற யார்கிட்டயோ கொடுத்தா ஊர்ல காரி துப்ப மாட்டாங்க. இவரு மூஞ்சிலேயே துப்புவாங்க. நீ சும்மாரியா ஜால்ரா? தங்கச்சி, என் பக்தியை பத்தி உனக்கு தெரியாதுமா. இந்த கோயில் வேலை மட்டும் ஒழுங்கா நடந்துச்சுன்னா இவனுக்கு திருச்செந்தூர்ல ஒரு மொட்டையும், இவளுக்கு திருப்பதியில ஒரு மொட்டையும், எனக்கு திருவேற்காட்டுல ஒரு மொட்டையும் போறதா வேண்டிக்கிட்டேன். 3 மொட்டையை வேஸ்ட் பண்ணிடாதமா தங்கச்சி. நீ மாம சேர்த்து இல்லைன்னு அவங்களுக்கு கோவையா? அதுக்கு தானே பாண்டி பஜார்ல கொலுசு, யானை, பூனை, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா பாப்பா, ஏ குண்டு பாப்பா, ஏ கொழு கொழு பாப்பா, ஏ குட்டி மரும பாரு, உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு. எங்க கை எங்க காலங்க என்ன தெரியலையே. காலக்காட்டு கொலுசு மாட்டி விடுறேன். காலக்காட்டு. என் குழந்தைய தொடாத. கூட பிறந்த தங்கச்சியும் கூட பார்க்காம அத்தனை பேருக்கு முன்னாடி கீழே தள்ளி விட்டியே. அப்ப எங்கடா போச்சு இந்த உறவு? துரும்ப கிள்ளி போட்டு அதான் மாப்பிள்ளைனா அதுக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீ தங்கச்சி புருஷனு கூட பார்க்காம அவரை கை நீட்டி அடிச்சியே. நீ அடா என்ன தங்கச்சி? தங்கச்சி அதெல்லாம் அறுத்தறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டை விட்டு வெளியே போங்க. லட்சுமி, அவர்தான் தெரியாம பேசிட்டாருனா நீங்க சும்மா இருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கிளம்புங்க. இன்னும் நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம். நீங்க வாங்கிட்டு வந்த குப்பையை நீங்களும் அள்ளிக்கிட்டு போலாம். சரி பாரு, நல்லா இருக்கு. ஒரு ஆப்பிள் 5 ரூபாய் தேரும்.
இன்னும் ஏன் நிக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்க. ஐயா, அம்மாவும் ஐயாவும் வந்துட்டாங்க. வத்தி பொட்டி மாதிரி காரை செஞ்சு வச்சிருக்கானுங்க. உட்கார முடியல, நிமிர முடியலப்பா. ஏங்க ஏங்க, எங்க வீட்டு முதலாளி அம்மாவும் வரலீங்களா? ஏன் என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா? இந்த அழகுராணி அள்ளிராணியை பார்த்தா முதலாளி அம்மா மாதிரி தெரியலையா? இதான் மொத்த டிக்கெட்டா இல்ல இன்னும் யாரும் வேலை செய்றீங்களா? அவ்வளவுதானுங்கோ. உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தர்றது நாங்க தான். இனிமே நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். அதுக்கு மீறி எதுனா நடந்துக்கிட்டீங்க? டேய், நீதான் வாட்ச்மேனா? வாங்க. ஆமாங்க. இங்க நடக்கிறது ஏதாவது வெளியே சொன்ன இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு கோவணத்தோட படுத்துட்டு நீ யாரா தோட்டக்காரனா? அடங்க. ஆமாங்க. தோட்ட வேலையோட நிப்பாட்டிக்க. மீறன தோட்டத்துக்கு 20,000 ரூபாய். ஏய், இந்த வீட்டுல இனிமே ரொம்ப அசிங்கமெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் வெளியே கொட்டக்கூடாது. குப்பைய மட்டும்தான் கொட்டணும். மீறி ஏதாவது செய்தி வாசிக்கிற வேலை வச்சுக்கிட்ட உடம்பெல்லாம் கூட்டல் பெருகலாயிடும். எவ்வளவு பெரிய வீடு! எல்லாம் உனக்கு தாண்டி. இனிமே நீதான் ராணி. ஆமா, இது இருக்கிற வரைக்கும் நான் எப்படி ராணி ஆக முடியும்? யாரு இந்த குண்டு பூசணிக்கா தானே? இப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டுறேன். உனக்கு அறிவே இல்லாம போச்சியா? இதையும் கொண்டுட்டீங்கன்னா நீ நானும் உங்க அப்பா அம்மா மாதிரி கம்பி என்ன வேண்டியதுதான். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இது ரூம்ல போட்டு அடிச்சிட்டோன்னா தானா செத்து போயிடும். யாராவது கேட்டாங்கன்னா அம்மா பிரிஞ்சு ஏக்கத்துல நல்லா சாப்பிடாம செத்து போச்சுன்னு மழக்கும்போல அழுகிட்டே சொல்லிடலாம். என்ன பரவாயில்லையே, டப்பா குத்ததான் ஆடுவேன்னு பார்த்தா டக்கர் ஐடியா கொடுக்குறிய. மார்கழி மாசம் குளிரு, சட்டையெல்லாம் அவுத்துட்டு அப்படியே தூக்கி ரூம்ல போட்டுறேன். குளிர்லயோ பசிலையோ சாவட்டும். வாடி வாடி. என்ன இது எங்கங்க வைக்கிறது? இதுங்களா? இது என் தலையிலே வெயி. ஏண்டி கூறு கட்டவளா? இவ்வளவு பெரிய வீட்டுல இதை வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆமா, ராமர் கிட்ட வில்லு இருக்கிற மாதிரி முருகன் கிட்ட வேல் இருக்கிற மாதிரி எப்பவும் இந்த மஞ்சப்பைய கட்டிக்கிட்டே அழுவுறியடி. ஆமா, நீ எனக்கு அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடுவேன். இது அப்படி இல்ல, என் வாழ்நாள் முழுக்க சோறு போடும். இது என்ன அமுத சுரபியா? இல்ல, என் வாழ்க்கை. ஏண்டி இத்தனை நாளா நான் தானே உன் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாம அப்படி என்ன ஒரு வாழ்க்கை இதுல மறைச்சு வச்சிருக்கிறேன். நானும் பாக்குறேன் அந்த வாழ்க்கைய. டோலக்கு ஏண்டி இதுதான் உன் வாழ்க்கையா? இது அடிச்சா நீ ஆடுவியா? வாழ்க்கை எங்க